அப்படியென்றால் நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? இதோ பார்த்தஞ்சா, நான் சொல்ல வருவதைக் கேள். எதையும் காலாகாலத்தில் மூளையில் பதிய வைக்க வேண்டியதை பதிய வைத்து விட வேண்டும். நீயும் கேள்விப்பட்டிருப்பாயே, இளமையில் கல் என்று. அதுபடி எதுவும் படிப்பு விஷயத்தில் சாங்கோபாங்கமாக நடந்துவிட வேண்டும். அது மட்டுமல்ல, திருப்புட்குழியேன் படிப்பிற்காக காஷ்மீரமே போக வேண்டும் என்றாலும் போகத்தான் வேண்டும். நீ வேண்டுமானால் பார், இந்த மேற்கல்வி பயிலும் நாட்கள் வெகு வேகமாக ஓடிவிடப் போகிறது. பிறகென்ன? புரிந்து போய்விட்டது. நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று புரிந்து போய்விட்டது. சரி, புரிந்துவிட்டதல்லவா? இப்பொழுது சமர்த்தாய் தூங்கு. நீங்கள் எனக்கு ஒரு உறுதியை கொடுங்கள், நானும் உறங்குகிறேன். என்ன உறுதி வேண்டும்? சீக்கிரம் அதைச் சொல். நாளை உங்களுடன் நானும் திருப்புட்குழி வந்து அங்கேயே தங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அந்த உறுதியை செய்து கொடுங்கள், நானும் உறங்கப் போகிறேன். சரியாய் போயிற்று. ஏன்? நீதான் பேசுகிறாயா? இன்னும் குழந்தை போல் பிதற்றுகிறாயே தஞ்சானி. ஏன்? நானும் தங்களுடன் அங்கே வந்து தங்குவதில் என்ன தவறு இருக்கிறது? தஞ்சா, நான் திருப்புட்குழி செல்வது மேற்படிப்பிற்காக. உன்னை அழைத்துச் சென்றால் உன் அபிலாஷை என்னவோ பூர்த்தியாகிவிடும். ஆனால் என் விருப்பம் மேற்கல்வி ஈடேறாது. ஏன் ஈடேறாது? நான் அங்கு செல்வது கல்வியை ஒரு மேதாவிலாசம் பொருந்திய குருவிடமிருந்து பெறுவதற்காக. அங்கு அவருக்கு மனமுகக்கும் வகையில் பணிவிடைகள் செய்தால்தான் பெற வேண்டிய கல்வியை சீக்கிரமாகவும் சிறப்பாகவும் அடைய முடியும். குருவுக்கு சேவை செய்ய நான் அவருடனேயே இருப்பதுதான் முறையாக இருக்கும். மேலும் வார இறுதி நாட்களில் கூடியவரை நான் அகத்திற்கு வர பார்க்கிறேன். போதுமா? நீங்கள் உங்கள் குருவுக்கு சேவை செய்ய நினைக்கிறீர்கள், நான் என் பதிக்கு சேவை செய்ய நினைப்பது தவறு என்கிறீர்களே. நான் அப்படி சொல்லவே இல்லை, நினைக்கவும் இல்லை. அதே சமயத்தில் மேற்கல்வியை முன்னிட்டு ஒரு தனிக்குடித்தனம் அவசியம் இல்லை என்கிறேன். மேலும் இப்போதுதான் கல்யாணமாகி புக்ககம் வந்திருக்கிறாய். வந்த இடத்தில் சுற்றம் சூழ, அதுவும் பெரியவர்களுடன் கூடியிருப்பதுதான் உனக்கு மேலான சௌக்கியம் என்று நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, தனியாக போய் நின்று குடித்தனம் பண்ணும் அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவமே வரவில்லை. அதோடு பெரியவர்கள் இருக்கும் நம் அகத்தில் அது பற்றி பேசுவதே மிகவும் தவறு. ஏன்? யோசிக்கவே கூடாது. பெரியவர்கள்தான் நமக்கு காப்பு, ரக்ஷை எல்லாமே. அவர்களோடேயே இருக்கும்போதுதான் அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியும். நாமும் அதை காதில் போட்டுக்கொண்டால் நமக்கும் அதேபோல் ஒரு நிலை வரும்போது எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவமும் வரும். அதை விடுத்து தனியே போய் இருக்கலாம் என்று நினைத்தோம் என்றால் சீரழியும் வாய்ப்புதான் அதிகம் என்று சொல்வேன். உனக்கு தோன்றலாம், அடடா, நம் சந்தோஷம் பறிபோகிறதே என்று. ஆனால் சுதந்திரம் என்ற நினைப்பு ஒரு அல்ப சந்தோஷமே. ஆனால் சேர்ந்தே இருக்கும்போது சாஸ்திரத்தையும் மீறி ஒரு தப்பிதமும் பண்ணுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆனால் தனியாகப் போய்விட்டாலோ கேட்பதற்கு ஆளில்லை. எனவே முறை மாறி வழி தடுமாறி போவதற்கு நாமே வழிவகை செய்து கொள்கிறோம். அதை மனதில் இருத்திக்கொள். அதனால் அம்மா அப்பாவோடு நீ இங்கேயே இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வதுதான் ஸ்லாக்கியம். என்ன, புரிந்ததா? சரி, நேரமாகிவிட்டது. இதெல்லாம் மிகவும் சாதாரண விஷயம்தான். இதில் போய் அதிக கவனம் செலுத்தி உன் உறக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதே. நீ போய் உறங்கு. மற்றவற்றை காலையில் பேசிக்கொள்ளலாம்.
2 நாட்களாக அஜீரண கோளாறு. அதனால் மடத்து கைங்கரியங்களில் இந்த சுவாமிகளின் பங்கு இல்லை போலிருக்கிறதே. அது வந்து சுவாமி, இன்று வார்த்தைகளை மென்று விழுங்குகிறாய், அன்று வடைகளை மென்று விழுங்கியிருக்கிறாய். விளைவு ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை. என்ன மலராண்டான் சுவாமி, பேச்சையே காணோம். அது உன் இயல்புக்கு மாறாயிற்றே. எவ்வளவு வடைகளை அதிகமாக உண்டாய்? சுவாமி, அதிகப்படியாக 2 தான் உட்கொண்டேன். அதுவும் மீர்ந்து போய்விட்டதாக மடப்பள்ளி ராகவன் சொன்னான். அதை வீணாக்க வேண்டாம் என்று அதிகப்படியாக 2 தான் எடுத்துக்கொண்டேன். சரி, அதிகப்படி 2. அதற்கு முன்பு சுவாமி, மன்னிக்க வேண்டும். இதுபோல் நப்பாசை மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன். மலராண்டான், இந்த மடத்தில் எவ்வளவு ஆண்டுகளாக இருக்கிறாய்? சுமாராக 4 அல்லது 5 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் சுவாமி. பார்த்தாயா பெரிய நம்பி, இன்னும் இவனுக்கு ஆகார நியமம் அனுஷ்டிக்க முடியவில்லை. என்னவோ பாவம் சுவாமி, சாத்வீக உணவுதானே என்று கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கொண்டு விட்டார் போல இருக்கிறது. அப்படியா மலராண்டா? சரியாக போயிற்று. உணவு விஷயத்தில் பகவான் கண்ணன் என்ன சொல்கிறார் தெரியுமா? யுக்தாஹார விஹாரஸ்ய என்று கட்டுப்பாடுடன் கூடிய உணவு பழக்கம் பற்றி தெளிவாக பகவான் கூறியிருக்கிறார். அதாவது சாத்வீகமான உணவு மட்டுமே நாம் அனைவரும் உட்கொள்ள வேண்டும் என்று கண்ணன் வலியுறுத்துகிறார். அதற்காக சாத்வீகமான உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக உண்டால் அது ரஜோகுணமாக மாறிவிடும். அத்தகைய உணவின் விளைவு தூக்கம், சோகம், நோய் இவற்றையெல்லாம் அளிக்கிறது. புரிகிறதா? புரிகிறது சுவாமி. ஆனாலும் என்ன ஆனாலும்? நன்கு உட்கொண்டால்தானே உடல் வலிமை பெறும். உடல் வலிமையோடு இருந்தால்தானே பகவானுக்கு சேவைகள் செய்ய முடியும். இல்லையா சுவாமி? நன்றாக இருக்கிறது உன் வியாக்கியானம். பகவானுக்கு சேவை செய்ய உடல் வலிமையை விட உள்ளத்தில்தான் வலிமை இருக்க வேண்டும். உடல் சோர்வடைந்திருந்தாலும் பகவான் மீது அதீத பக்தி இருந்தால் ஹிருதயத்தில் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பகவான் நமக்குள் ஒரு உத்வேகத்தையும் தெம்பையும் கொடுத்து எவ்வளவு கடினமான சேவையாக இருந்தாலும் அதை சிறிதும் சங்கடமின்றி செய்ய வைத்து விடுவார். எனவே பக்தி சேவையில் ஆகாரத்தை விட ஆர்வம்தான் மிகவும் முக்கியம். அதனால் பக்தர்களுக்கு ஆகார நியமம் மிகவும் முக்கியம். அடுத்த முறை உணவு மீர்ந்து விட்டது, வீணாக போகிறது என்று காரண காரணிகளை கொண்டு உடலை பாழாக்கிக் கொள்ளாதே. சுவாமி, அடியேன். யாரப்பா அது? வாரும், உள்ளே வாரும். மனோரதம் பூர்த்தியாகட்டும். எழுந்திருங்கள். உம்மை முன்பே பார்த்தது போல் உள்ளதே. சுவாமி, அடியேன் சுந்தரவரதன். அட, நம் அரியக்குடி சுந்தரவரதன் தானே நீர்? மிகவும் சரி. சுவாமிகளின் ஞாபக சக்திக்கு ஈடு இணையே கிடையாது. என்ன, ஸ்ரீரங்கம் பக்கம் வந்து வெகு நாட்களாகி இருக்கும் போல் இருக்கிறதே. அல்லது ரங்கநாதனை மட்டும் தரிசித்துவிட்டு அப்படியே அரியக்குடி சென்று விடுகிறீரோ? அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. இங்கு வரும்போது நேராக மடத்திற்கு வந்து தங்களை தரிசித்து விட்டுத்தான் எம்பெருமானியே சேவிப்பது வழக்கம். அப்படியா? ஆம் சுவாமி. சரி, எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருக்கிறதா?
ஏதோ போய்கொண்டிருக்கிறது சுவாமி. என்ன சுரத்தே இல்லாமல் சொல்கிறீர்? பெருமாள் பக்தர்களை யாராவது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் பளிச்சென்று நன்றாக இருக்கிறேன், அனைத்தும் சிறப்பாக நடக்கிறது என்று ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டாமோ? எம்பெருமானிடம் பக்தியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன குறை? பக்திக்கு குறைவு வந்தால் மட்டும் வருத்தப்பட்டுக் கொள்ளலாம். மற்றபடி பக்தர்கள் அதிருப்தி அடைய அவசியமே இல்லை. பௌதீக விஷயத்திற்காக குறைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். சந்தோஷமாக இரும். நாம் எல்லோரும் அரங்கனின் குழந்தைகள். நம் அனைவரையும் கரையேற்றுவது அவன் பொறுப்பு. வாஸ்தவன்தான் சுவாமி. இருப்பினும் அடியேனுக்கும் கரை சேர்க்கும் கடமை என்ற ஒன்று இருக்கிறதே. எதை சொல்கிறீர்? சுவாமி, அடியேன் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாக இருக்கின்றேனே, அதைச் சொன்னேன். பருவம் வந்தும் இன்னும் கன்னிகாதானம் செய்து கொடுக்காமல் கடமையிலிருந்து தவறியவனாக இருக்கிறேனே. அடடா, ஏன் காலாகாலத்தில் செய்துவிட வேண்டியதுதானே? சுவாமி, உங்களிடம் சொல்வதற்கு தடை என்ன? அகத்தில் நிலவும் ஏழ்மை, திரவிய வறுமை செய்ய வேண்டிய கடமையை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் அன்றைக்கே யோசிக்காமல் குழந்தையை பெற்றுக்கொண்டதே தவறு. பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பூமியில் பிறக்கும் ஆத்மாக்களுக்கு 2 விதத்தில் கடமையாற்ற வேண்டும் என்று. பெண் குழந்தைகளை தகுந்த நேரத்தில் ஓர் பக்தராய் பார்த்து கன்னிகாதானம் கொடுத்து அவளை கரையேற்ற வேண்டும். மற்றொன்று, ஓர் ஆத்மாவை இறந்த பின் மறுபடியும் இப்பூமியில் ஜனிக்காதவாறு சத்காரியங்களை செய்து காப்பாற்ற வேண்டும். இது இரண்டுமே ஒரு பெற்றவரின் கடமை. இதில் முதலாவதை இன்னும் நிறைவேற்ற முடியாத ஒரு கஷ்ட திசையில் அடியேன் இருக்கிறேன் சுவாமி. என்னவோ எல்லாம் கர்ம வினைப்படி நடக்கிறது. அனுபவிக்க வேண்டியது ஜீவனின் கடமையாக இருக்கிறது. சுவாமி, அந்த பகவானையே சரணாகதியாக அடைந்து விட்டேன். இருப்பினும் அவர் அடியவனை ஏன் இப்படி சோதிக்க வேண்டும்? உங்களைத்தான் சோதிக்க வேண்டும். சரணாகதி அடைந்தவர்களைத்தான் சோதிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது சோதனை அல்ல சுந்தரவரதா, அந்த பகவானின் கருணை. கருணையா? ஆம், பகவான் நமக்கு துன்பங்களை கொடுப்பதும் ஒருவித கருணையே. உதாரணத்திற்கு, நம் உடலுக்குள் ஒரு உபாதை வந்துவிட்டால் அதை மருந்து உட்கொண்டு சரி செய்ய பல நேரங்களில் முயற்சிக்கிறோம். அது பல சமயங்களில் கைகூடவும் செய்கிறது. ஆனால் சில சமயங்களில் ரண சிகிச்சை செய்து அந்நோயை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. இல்லையே அது உள்ளுக்குள்ளேயே வளர்ந்து நாட்பட மீண்டும் நோயாக உருவெடுத்துவிடும். ரண சிகிச்சை செய்யும் போது இவ்வுடலாலும் மனதாலும் பல வேதனைகளை நாம் அனுபவிக்க நேர்கிறது. ஆனால் அதை நம் உடல் நலம் கருதியே வைத்தியர் செய்கிறார். பூரண குணமானவுடன் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோலத்தான் இதுவும். பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கும் பாவ மூட்டைகளை பல பிறவிகள் எடுத்து நாம் கரைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பக்தர்களுக்கோ சில பிறவியிலேயே பாவங்களை கரைத்து தம் திருநாட்டிற்கு பெருமான் அழைத்துக் கொள்கிறார். பாவங்கள் கரையும் சமயத்தில் துன்பமும் துயரமும் நாம் அடைய நேர்ந்தாலும் பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்ததும் ஆத்மா தன் சுய உருவையும் பேர ஆனந்தத்தையும் அடைகிறது. வைத்தியன் செய்யும் ரண சிகிச்சை போலத்தான் பகவான் உமக்கு ஏழ்மை என்னும் சிகிச்சையை கொடுத்திருக்கிறார். அதனால் அதன் பலன் பாவச்சுமை என்னும் பெரும் வியாதி நீங்கி பிறப்பில்லா உயர்ந்த நிலையை நீர் அடையப் போகிறீர். பகவான் பக்தனின் கூடவே இருந்து கர்ம வினைகளை வேறறுத்து விடுகிறார். அதற்குத்தான் உமக்கு இவ்வளவு சோதனையும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை.
நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும். அந்த அரங்கனை சேவித்து ஊருக்குச் செல்லுங்கள். அனைத்தும் அந்த அரங்கனின் அருளால் இனிதாய் நடக்கும். உத்தரவு சுவாமி. மலராண்டான், சுவாமி, இவரை அழைத்துக் கொண்டு சென்று முதலில் அமுது செய்ய ஏற்பாடு செய். ஆகட்டும் சுவாமி. செல்லுங்கள் சுவாமி. ஏன் பாட்டி? ஆமாம், ராமானுஜன் தான் திருப்புட்குழிக்கு போக போகிறானே. கொற்கையில் தங்கியிருந்த தாமரை எங்கேயோ காணாமல் போய்விட்டாள். அங்குதான் எங்கேயோ ஒளிந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதை நான் நம்ப மாட்டேன்.